ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, நல்ல காரசாரமா மதுரை ஸ்பெஷல் கார சட்னி தாங்க செய்ய போறோம். தள்ளுவண்டி கடையில எல்லா கடையிலயுமே இந்த சட்னி வச்சிருப்பாங்க. நல்லா கொஞ்சம் தண்ணியா இருக்கும். கல் தோசைக்கு வந்து அட்டகாசமா இருக்குங்க. அப்படியே வந்து மூழ்க மூழ்க ஊத்தி தருவாங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இப்ப இந்த சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சுக்கலாங்க. ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா வந்து தண்ணி காய்ச்சிக்கோங்க. லைட்டா வெது வெதுப்பா வந்து தண்ணிய வந்து சூடு பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10 வரமிளகாய் சேர்க்கிறேங்க. இந்த மிளகாய் வந்து ஊற வச்சுக்கலாங்க. இப்ப நம்ம காய்ச்சின தண்ணியை சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் வந்து மிளகாய் வந்து நல்லா ஊறட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மிளகாவும் நல்லா பாருங்க உப்பி வந்திருக்கு. நல்லா ஊறி இருக்குங்க. இந்த மிளகாய் எடுத்து தனியா எடுத்துடலாம். இதை வந்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. இது கூட வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்க்கிறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10, 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. தோல் நீக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை வந்து கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா பேஸ்ட் பதமா அரைக்காம நல்லா கொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 பழுத்த தக்காளி எடுத்துருக்குங்க. இதை கட் பண்ணிடலாம். பூண்டு, வெங்காயம், வரமிளகாலாம் அரைச்சிருந்தாங்க. அதை வந்து தனியாக பேஸ்ட் எடுத்து வச்சிட்டோம். அதே மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பின்னாடி உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்துக்கலாங்க. நல்லா கொரப்பா அரைச்சி எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வெங்காயம், பூண்டு எல்லாமே வந்து பச்சையாக தான் அரைச்சோம். அதனால வந்து எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இதோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. இந்த டயத்தில் வந்து நான் கலருக்காக வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அதனால வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து இந்த சட்னி வந்து தாராளமாக வந்து இட்லிலையோ தோசையிலையோ ஊற்றி சாப்பிட்லாம். அதனால வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் வந்து சட்னி நல்லா கொதிக்கட்டுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு குழிக்கரண்டி வந்து நான் இட்லி மாவு சேர்க்குறேன். இட்லி மாவு சேர்த்தப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த டயத்தில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா காரசாரமாக இருக்குது சட்னி. இட்லி மாவு சேர்த்த முன்னாடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. பாருங்க சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தழை தூணா சூப்பரான ரோட்டு கடை கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சட்னி வந்து கல் தோசைக்கு இட்லிக்கும் அட்டகாசமாக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி ரோட்டு கடை கார சட்னி வீட்டில் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் வீடியோ நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே ஒரு இடம் விசிட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.